இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்கிறவரும் இருக்கிறவரும் காண்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர்களே, இன்று மீண்டும் ஒரு புதிய காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இனிவரும் புதிய பாடல்கள் மற்றும் இறை செய்திகள் உங்களது செயலியை வந்தடைய இந்த புது விடியலின் தாகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோடு இணைப்பில் இருக்கும் நண்பர்களும் பயன்பெறும் வண்ணம் ஷேர் செய்து கொள்ளும்படி பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். உயிரை காக்கும், உறவை பேணும், அன்பை வெளிப்படுத்தும் அருமருந்தாக இறைவார்த்தை உள்ளது. சகோதரரே, புதிதாய் பிறந்த குழந்தை தாய்ப்பால் குடிப்பதால் அன்பையும் நாள் செல்ல செல்ல உறவையும் வளர்க்கிறது. தாய்ப்பால் அருந்துவதற்காக அதிக ஆர்வம் கொள்ளுகிறது. பசிக்கும்போது தாய்ப்பால் கிடைக்காமல் இருந்தால் அழுது புலம்புகிறது. இதேபோல ஆண்டவரை நமது துன்பங்கள், துரிதங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், நோய்கள் மத்தியிலே அவரது திரு வார்த்தைகளை படிக்க ஆர்வம் கொள்ள வேண்டும். வாழ்விலே அந்த திருவார்த்தைகள், இறை வார்த்தைகள் அருமருந்தாக உள்ளது. வல்லமை தரும் இறை வார்த்தைகளுக்கு நமது உயிரை காக்கவும், நமது உறவை பேணவும், அன்பை வெளிப்படுத்தவும், சுகம், ஆறுதல், சமாதானம், சந்தோஷம் அருளவும் தக்க பேராயுதமாக இறை வார்த்தை உள்ளது. எனவே நாம் தினமும் ஆர்வம் கொண்டு இறை வார்த்தைகளை படிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்திருந்து அவரோடு அன்பான உறவை இணைத்து வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ முன்வர வேண்டும். முன்மாதிரியாக சமூகத்திலே வாழ வேண்டும். இதையே ஆண்டவர் விரும்புகிறார். இதை எடுத்துரைக்கும் விதமாக இறைவார்த்தை உன்னை புதிதாய் மாற்றும் இறைவார்த்தை. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வருவீர்கள். சகோதரர்களே, நாம் நமது அன்றாட வாழ்விலே இறைவனை, இறை வார்த்தைகளை பற்றி நினைப்பதுண்டா? எப்பொழுதும் எந்த செயல்களை செய்யும் போதும் இது ஆண்டவருக்கு விருப்பமான செயல்தானா என நினைப்பதுண்டா? இந்த செயலிலே தீமைகள், களவுகள், பிறரை பாதிக்கும் நிகழ்வுகள் இருக்கிறதா என சிந்திப்பதுண்டா? இல்லை, முழுவதும் சுய நலமான செயலாக இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் மிகவும் இனிமையானவர். அவரிடம் நாம் அணுகி அவர் பிள்ளையாக நாம் வாழ வேண்டுமானால் தீமையையும், வஞ்சகத்தையும், வெளிவேடத்தையும், பொறாமைப்படுவதையும், அவதூறு பேசுவதையும் அகற்ற வேண்டும். அதற்கான புத்துயிர் ஊட்டும் மாற்றத்தை தரும் பாலாகிய வல்லமை இறை வார்த்தைகளை மனதில் கொள்ள வேண்டும். செயலில், வாழ்வில் நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. சகோதரரே, மனிதர்கள் உங்களை பயனில்லை என புறக்கணித்து உதறிவிடலாம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகளாகிய பாலை அனுதினமும் குடிப்போமாகில் பயனில்லாத உங்களை பயன்படும் வண்ணம் உயர் மதிப்புள்ளதாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு புது உயிர் கிடைக்கப்பெற்று பரிசுத்த ஆவிக்குரிய இல்லத்தை கட்டும்போது அதற்கு மூலைக்கல்லாக, தலைக்கல்லாக உங்களை உயர்த்தி பயன்படுத்துவார், தெரிந்து கொள்வார். மேலும் உங்களது இதயம் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டு இறைவன் இயேசு தங்கும் ஆலயமாக மாற்றப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதோடு மட்டும் அல்லாமல் தங்களது செய்கைகள் மூலம் இறைவனி செய்யும் தூய அருள் மிக்கவர்களாக மாற்றப்படுவீர்கள். புதிதாக பிறந்த குழந்தையைப் போல இன்றிலிருந்து வஞ்சகமற்ற இறைவார்த்தைகளாகிய பாலை அருந்துங்கள். இனி நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட கல்லாக அல்ல, செதுக்கப்பட்ட கட்டிடத்தை கட்ட மூளைக்கல்லாக பயன்படுத்தப்படும் கல்லாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள்.
சறுக்கி விழும் பாதையில் நீங்கள் செல்ல வேண்டாம். இவ்வாறு சறுக்கும் பாதை இறைவார்த்தைகளை கடைபிடிக்காமல், இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதையே குறிக்கிறது. சகோதரரே, ஒழுங்கில்லாமல் இருந்த உலகத்தை ஒளி தோன்றுக என்று சொன்னதும் வார்த்தையின் வலிமையாலே ஒளி தோன்றியதை தொடக்க நூலில் பார்க்க முடிகிறது. இறை வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீங்களோ ஆண்டவரது கைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட உங்களையும் அவர் செதுக்கி சீராக்கி பயன்படத்தக்க வண்ணம் மாற்றுவார். மாற்ற வல்லமை உள்ளவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறக்க வேண்டாம். அவர் மந்தையில் சேர்த்து கொள்ள நீங்கள் தகுதி உடையவர்கள். எனவே ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய உங்களை நிச்சயமாக துன்பம், இன்னல், ஆபத்துக்கள் மற்றும் நோய்களிலிருந்து விலக்கி காப்பார். நிச்சயமாக காப்பார். நம்புங்கள். எனவே ஆண்டவரின் பணியை வாழ்வின் செயல்கள் மூலம் அடுத்தவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சொல்லுங்கள். மீட்பு நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவரை நீங்கள் அறியாதிருந்த நாட்கள் கடந்து போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாறியுள்ளீர்கள். ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தை பெற்றுள்ளீர்கள். சகோதரரே, இனி நீங்கள் பயப்பட வேண்டாம். இனிமேல் உங்களது ஆத்மாவை கெடுக்கும் ஊனியல்பின் இச்சைகளின்படி வாழாமல் இறைவார்த்தையாகிய வஞ்சகமற்ற வல்லமையுள்ள பாலை தினமும் அருந்தி ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளுங்கள். உங்களது நடத்தை நன்மையை விளைவிக்கும் நடத்தைகளாக இருக்க வேண்டும். அதைக் கண்டு அநேக ஆத்துமாக்கள் குணமடையும். நம்பிக்கை பெறும் மனிதன் நலமானதை இதன் மூலம் செய்ய தொடங்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவான். நாம் இறைவார்த்தையின்படி நடக்கும்போது, பணிவு உள்ளவராய் வாழும்போது ஆண்டவரின் ஞானம் உங்களில் வந்து தங்கும். அநேக நன்மைகளை செய்ய நீங்கள் ஏதுவாய் இருப்பீர்கள். இல்லத்திலே பணிவு மிகவும் அவசியமாகும். பெரியவர்களான தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது தலையான இறை கட்டளையாகும். இதைப் போலவே இறைப்பணி செய்யும் இறைமக்களுக்கு பணிந்திருக்க வேண்டும். அதிகாரம் கொண்டவர்களை படைத்து பூமியை ஆளுகை செய்வதும் ஆண்டவரே ஆகும். எனவே அவர்களுக்கும் பணிந்து பொறுமையோடு அவர்கள் முன் நடக்க வேண்டும். அப்போதுதான் சகோதரரே, மாற்றத்தின் பாலான இறை வார்த்தைகளை நாம் அருந்துகிறோம் என நமது செய்கைகள் மூலம் அயலானுக்கு நம்மை பற்றி தெளிவாக தெரிய வரும். இதன் மூலம் மதிகட்ட அறிவில்லாத பொறாமை பிடித்தவர்களும் மனமாற்றம் பெறுவார்கள். இதுவே ஆண்டவரது விருப்பமுமாகும். சகோதரரே, வாழ்விலே நாம் கடவுளது அடிமைகள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எனவே கடவுளின் கட்டளைகளின்படி ஒருவரோடு ஒருவர் அன்பு செய்யவும், எல்லோரிடமும் மதிப்போடும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளவும் செய்யுங்கள். வஞ்சனைகளை விட்டுவிட்டு வன் செயல்களை களைந்துவிட்டு யாரையும் பழிக்காமல் வாழ்வோம். இவ்வாறு வாழ சகோதரர்களே, இறை வார்த்தை என்னும் பாலை தினமும் அருந்தி அதன் மூலம் வல்லமை பெற்றுக் கொள்வோம். இது மிகவும் அவசியமாகும். இறை வார்த்தைகளை படிப்பதும் தியானிப்பதும் அனுதினமும் மிகவும் மிகவும் அவசியமாகும். இறுதியாக ஒரு இறைவார்த்தை படிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை மற்றும் 25வது இறைவார்த்தை. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆத்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இயேசு பாடுகளை அனுபவித்தார். எனவே நாம் நீதிக்கான வழியையே தேடவும் அதிலே செல்லவும் வேண்டும். அதற்கு இன்றி அமையாததாய்
அதிசயமாக வழிகாட்டும் துணையாக இறைவன் இறைவார்த்தை இருக்கிறது. எனவே இவ்வாறான நல்ல ஆயன், ஆத்மாவை இரட்சிக்கும் இயேசு, நம்மை கண்காணித்து பாதுகாக்கும் இறைவன் இந்த இறை செய்தி மூலம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆம் சகோதரரே, இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்போகிறீர்கள். எனவே தவறாமல் இறைஞானம் தரும் இறைவார்த்தைகளை படித்தும் தியானித்தும் ஜெபம் செய்தும் இயேசுவுடன் ஒன்றித்திருப்போம். அவர் ஒருவரையே நம்புவோம். ஆண்டவர் இயேசு உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த இறை செய்தியை கேட்கும் சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தின் சூரியன் உன்மேல் உதிக்கப் போகிறது. கண்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ள போகிறது. எனவே மனதிலே ஆண்டவரை நினைத்து தியானிப்போம். இன்றிலிருந்து நம்மை இறைவார்த்தை என்னும் வல்லமையுள்ள பாலை அருந்துவதற்கு, இறைவார்த்தைகளை தினமும் தவறாமல் படிப்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்ற சித்தம் கொண்டு நம் முன்னே வந்திருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் உள்ளத்தை அவரிடம் வைப்போம். நம்மை அவரிடம் முழுமையாக ஒப்படைப்போம். உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்வோம். நமது சொந்த இரட்சகர் அவரே என்று முழுமையாக நம்புவோம். அவர் இல்லாமல் நமது வாழ்க்கைக்கு போதுமானவர் எவரும் இல்லை என்பதை அறிவோம். இறைவனால், இறை வார்த்தையால் முற்றிலும் நாம் திருந்தி வாழ்வோம். மாற்றத்தை கண்டடைவோம். இறை இயேசு நம்மை ஆசீர்வதித்து நம் பாவங்களை மன்னித்து அவரது மந்தையில் நம்மை சேர்த்து கொள்வார். இனிமேல் நாம் இயேசுவின் பிள்ளைகள், சந்தேகமில்லை. நம் நோய்கள் இப்பொழுதே மாறுகிறது. நம் நோய்கள் இருக்கும் இடத்திலே கரங்களை வைத்து ஜெபிப்போம், தியானிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பேய்கள் நம்மிடமிருந்து ஓடுகிறது. தோல்விகள் கொள்ளும் அந்த நிலை மாறி வெற்றிகளாய் நமது வாழ்க்கையிலே வந்து சேரப்போகிறது. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இயேசுவின் பிள்ளையே, இலவசமான இறை வார்த்தைகளை மனதில் கொள்ளும் நேரம் உன் வாழ்விலே உதயமாகிறது. புதிதாய் ஒரு மனமாற்றம், புதிதாய் ஒரு வெளிச்சம் உன்னிலும் உங்கள் குடும்பத்திலும் தங்கப்போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது இறைவார்த்தை மீது படிக்கவும் தியானிக்கவும், குழந்தை தாய்ப்பாலுக்காக ஆர்வம் கொள்ளுவதை போல் நேரம் ஒதுக்கி நம்பிக்கையோடு ஜெபம் செய்தால் மட்டும் போதும். அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். நிம்மதி நீ அடைந்து கொள்வாய். சமாதானம் உன் வாழ்வில் நிலவும். நோய்கள், பேய்கள் அனைத்தையும் மாறிட செய்வார். நெடுங்கால வேதனைகள் மாறுகிறது. நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். உன் வேண்டுதலை கேட்டு அன்பு தந்தை இயேசு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். உன்முன் நிற்கிறார். நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்வோம். இன்றிலிருந்து எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறுகிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாம் மனமாற்றத்தை அடைந்து புதியதான ஒரு வாழ்வை அடைந்து கொள்கிறோம். தாய்ப்பாலுக்காக குழந்தை ஆர்வத்தோடு அணுகுகிறதை போல இறைவனோடு இன்றிலிருந்து அணுகுவோம். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்கள் வாழ்விலே தங்கியிருப்பதாக. நிச்சயம் கடவுள் உங்களோடு இருந்து பல அற்புதங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
எப்போதிலும் என்றென்றும். ஆமே. எப்போதுமே நீ அருகில் வேண்டும் என் இறைவா, அப்போது நான் நிம்மதி அடைந்திடுவேன்.
எப்போதிலும் எப்போதிலும் என்றென்றும் ஆமென். எப்போதிலும்